Hi viewers, welcome to Belagan channel. நம்ம சேனல்ல ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் காஸ்டிட்டோட J1 சீரிஸை பற்றி சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்போ நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். அதனுடைய வீடியோ லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் காஸ்டிட்டோட J1 சீரிஸோட கீர் செல்ட்டை பற்றி தாங்க. கீர் செல்ட்டில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கீர் அப்ளை பண்ணும்போது அது எந்தெந்த காம்போனன்ட் தாண்டி அந்த கவுண்டர் சாஃப்ட்டையும் டிரைவ் சாஃப்ட்டையும் என்கேஜ் பண்ணுது அதனுடைய கீரை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், ஏன்னா அதில் டிஸ்க்ளைமரு, இந்த வீடியோக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் லிங்க்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி, ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா ப்ராக்டிஸ் பண்ணி அது மாதிரி கொடுத்துருப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷனை மறக்காம பாருங்கள். கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள், ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணுறோம் ஏதாவது மிஸ்டேக் இல்லை ஒரு அப்டேஷன் இருக்குன்னா கமெண்ட் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுவோம். கீர் செலக்ட்டுங்க, கிராங்க் சாஃப்ட்டு ரைட்டு, அந்த கிராங்க் சாஃப்ட்டு ரைட்டு, மேலே போகும்போது பேலன்ஸ் சாஃப்ட்டு, இங்கிட்ட வரும்போது கவுண்டர் சாஃப்ட்டு. கவுண்டர் சாஃப்ட் டிப்பில் நமக்கு தெரியும், கிளச் அசம்பிளி செட்டப் போட்டிருப்போம். அந்த கவுண்டர் சாஃப்ட்டுக்கு பேர் ட்ரைவ் சாஃப்ட்டு. கவுண்டர் சாஃப்ட்டில் 1 to 5 கீர்ஸ் இருக்கும், ட்ரைவ் சாஃப்ட்டில் 1 to 5 கீர்ஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது தான் இந்த கவுண்டர் சாஃப்ட், ட்ரைவ் சாஃப்ட்டு. இதை வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதனுடைய ரேஷியோ அதுவும் வீடியோ பண்ணியாச்சு. சில டேட்டாலாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, அந்த வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த கவுண்டர் சாஃப்ட்டு தேர்ட் கீர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஷிஃப்டர் ஃபோர்க் போடப்பட்டிருக்கும். ஷிஃப்டர் ஃபோர்க்கோட பாட்டமில் ஒரு டிப்பு வருங்க. டிரைவ் சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 4th கீருக்கும் 5th கீருக்கும் 2 ஷிஃப்டர் ஃபோர்க் போடப்பட்டிருக்கும், அதோட பாட்டமில் டிப்பு வருங்க. அப்போ கவுண்டர் சாஃப்ட்டில் ஒரு ஷிஃப்டர் ஃபோர்க் இருக்குது, டிரைவ் சாஃப்ட்டில் 2 ஷிஃப்டர் ஃபோர்க் இருக்குது. இந்த கவுண்டர் சாஃப்ட்டில் வரக்கூடிய ஷிஃப்டர் ஃபோர்க்கை ஒரு சாஃப்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிரைவ் சாஃப்ட்டில் வரக்கூடிய 2 ஷிஃப்டர் ஃபோர்க்கை ஒரு சாஃப்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 சாஃப்ட் பிடிச்சிட்ருக்கு, இங்கே ஒரு ஃபோர்க்கு, இங்கே 2 ஃபோர்க்கு. இது கீழே தாங்க கீ ட்ரம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அந்த கீ ட்ரமில் 3 குரூவ் வருங்க. குரூவ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழிவந்த லைன் இருந்தால் அப்படிங்க இருக்கும், அது மாதிரி இதில் நமக்கு நிலையாக போகும், 3 குரூவ் வரும். ஃபஸ்ட்டு குரூவ் எதை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, டிரைவ் சாஃப்ட்டில் 4th கீருக்கு ஷிஃப்டர் ஃபோர்க் போட்டிருக்கீங்களா, அந்த பாட்டமில் டிப்பு அதை அக்சஸ் பண்ணும். கவுண்டர் சாஃப்ட்டில் 3rd கீருக்கு ஷிஃப்டர் ஃபோர்க் போட்டிருக்கீங்களா, அந்த ஷிஃப்டர் ஃபோர்க்கில் பாட்டமில் டிப் வருதுங்களா, அதை இந்த செகண்ட் குரூவ் வந்து அக்சஸ் பண்ணும். இந்த தேர்ட் குரூப் கீட்ரம் கூடிய தேர்ட் குரூப் பார்த்தீங்கன்னா எதை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, டிரைவ் சாஃப்ட்டில் 5th கீருக்கு ஒரு ஷிஃப்டர் ஃபோர்க் போட்டிருக்கீங்களா, அதோட பாட்டமில் டிப் இருக்குங்களா, அதை அக்சஸ் பண்ணும். அப்போ இந்த கீட்ரம் கூடிய 3 குரூப் மூலமாக தான் இந்த கவுண்டர் சாஃப்ட்டில் வர ஒரு ஷிஃப்டர் ஃபோர்க்கு, அப்புறம் டிரைவ் சாஃப்ட்டில் வரக்கூடிய 2 ஷிஃப்டர் ஃபோர்க்கு ப்ளே ஆகுங்க. இந்த கீட்ரம் சொன்னது இல்லைங்களா, அதை நான் வந்து அக்சஸ் பண்ணேன். அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஷிஃப்டிங் ஃபோர்க் வந்து எப்படி அந்த கன்சர்ன் கீரை வந்து மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது எப்படி செட் பண்ண சப்போர்ட் பண்ணுன்னு பாருங்கள். இப்போ நான் அதை வந்து கீட்ரம் சுற்றுறேன். அதை நாங்கள் படுது அதனுடைய ஷிஃப்டிங் ஃபோர்க் இல்லைங்களா, அந்த டிரைவ் சாஃப்ட்வேர் வரக்கூடிய ஷிஃப்டிங் ஃபோர்க்ஸு, அதனுடைய டிப்பு வந்து இந்த கீர் ட்ரம்மோட கூறு மூலமாக அக்சஸ் பண்ணப்பட்டு லெஃப்ட் ரைட்னு வருது பாருங்கள். இதுதான் நமக்கு தேவையான கீரை வந்து செட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே போல் தாங்க நம்ம கவுண்டர் சாஃப்ட்டுக்கு பார்க்கும்போது, இப்போ இந்த கீர் ட்ரம் சுற்றுறோம், கவுண்டர் சாஃப்ட்வேர் சொன்னது இல்லைங்களா ஒரு ஷிஃப்டிங் ஃபோர்க் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு, இதை நான் திருப்ப அந்த கவுண்டர் சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்டிங் ஃபோர்க்கு அந்த பாட்டம் ஒரு டிப் மூலமாக இந்த குரூவில் கனெக்ட் பண்ணப்பட்டு எப்படி நமக்கு தேவையான கீர்ஸை வந்து செட் பண்ணுது மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் ரஃபாக பார்த்துட்டீங்க. ஃபியூச்சரில் என்னோட இன்ஜினை பிரித்து நான் லைவ் இதை கட்டுறேங்க, உங்களுக்கு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ரைட் சைடு கேஸ் மாட்டிடுறேங்க, பேரிங் போடப்பட்டிருக்கு. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா கீர் ட்ரம்மோட டிப்பு தெரியும், அது 2 ஓட்டை வருங்க, அது 2 பின்னு போட்டுருவோம், வாசர் போட்டுருவோம். அதுக்கு மேலே ஸ்டார் டெக்ஸை 5 mm ஆல் ஃபர்ஸ்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டார் டெக்ஸ் வந்து அங்கிட்டு இங்கே உரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பர் ரோலர் போட்டிருப்பாங்க. அந்த ரோலர் என்ன பண்ணால் அந்த ஸ்டார் டெக்ஸோட பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மேலே ஏறி ரோல் ஆகும். இப்போ இந்த ஸ்டார் டெக்ஸ் சுத்த அந்த கீ ட்ரம் தாங்க போய் ப்ளே பண்ண வைக்கும். கீ ட்ரம் ப்ளே ஆச்சுன்னா அதுக்கு மேலே குரூவ் இருக்குது, 3 ஃபோர்க் மாட்டப்பட்டிருக்கு. இந்த கீ ட்ரம் நம்ம கீர் அப்ளைக்கு ஏற்ற மாதிரி இந்த கீ ட்ரம் வரக்கூடிய குரூவ் ஸ்டேலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோர்க்கு அந்த கீரை மேட்ச் பண்ணி விடும். ஸ்டார் டெக்ஸ் அங்கே உரம் இருக்குது, ஸ்டாப்பர் ரோல் இருக்குது. ஆனால் நம்ம கீர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகணும் இல்லைங்களா, ரொட்டேட் ஆகிறதுக்கு தான் நாம் இந்த ஷிஃப்டர் சாஃப்ட்டு கொண்டு வரோம். இந்த ஷிஃப்டர் சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கோட போடப்பட்டிருக்குங்க. ஷிஃப்டர் சாஃப்ட்வேர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் போடப்பட்டிருக்கும். அந்த கிளாம்ப் இந்த ஸ்டார் டெக்ஸை பிடிச்சிக்குங்க. நம்ம கீர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டார் டெக்ஸை இந்த சைடு திருப்போம். இப்போ இன்ஜினோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீர் ட்ரம்மோட பின்னாடி போய் தேருங்க, அதுதாங்க இந்த நியூட்ரல் சுவிட்ச் பொருத்தப்படும். நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் காஸ்டிட்டோட நியூட்ரல் சுவிட்ச் பொருத்தப்பட்டிருக்குங்க. அந்த சுவிட்ச் இப்படி தான் இருக்கும். இந்த நியூட்ரல் சுவிட்சும் அந்த கீர் ட்ரம்முக்கு பின்னாடி கூடிய மெக்கானிசமும் எப்படி கோயின்சைட் ஆகி அந்த நியூட்ரல் லைட்டு எரிய வைக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சரில் நான் லைவாக பண்ணி காட்டுறேங்க. ஆனால் நம்ம சேனல் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. இப்போ நம்ம வண்டியை வச்சு பார்த்தோம் இல்லைங்களா, இது டயக்ராமாக பார்க்க இருக்கும், ஆனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் மாதிரி இன்னும் நிறையா J1 சீரிஸ் பேஸ் பண்ணி டேட்டா நம்ம கொடுக்க இருக்கோம். ஆனால் நம்ம சேனலை கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கிராங்க் சாஃப்ட்டுங்க, அதுக்கு இந்த சைடு பேலன்ஸ் சாஃப்ட்டு, இந்த சைடு கவுண்டர் சாஃப்ட்டு, இந்த சைடு டிரைவ் சாஃப்ட்டு. இந்த கவுண்டர் சாஃப்ட் அப்படி தேடிக்கிற ஷிஃப்டர் ஃபோர்க் கொடுத்து அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதேமாதிரி டிரைவ் சைடுக்கு பார்க்கும்போது 4th கீருக்கு 5th கீருக்கு ஷிஃப்டர் ஃபோர்க் கொடுத்து அதை ஒரு சாஃப்ட்வேர் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த 3rd கீருக்கு வரக்கூடிய ஷிஃப்டர் ஃபோர்க்கோட டிப்பு இந்த கீர் ட்ரம்மோட குரூவில் ப்ளே பண்ணப்படுது. அதே போல் 4th-க்கும் 5th-க்கும் இந்த டிரைவ் சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்டர் ஃபோர்க் இருக்குதுங்களா, அது இந்த கீர் ட்ரம்மில் ப்ளே பண்ணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர்க் சாஃப்ட்டு, இந்த ஃபோர்க்கு எதை பிடிக்குது, இந்த ஃபோர்க்கு கவுண்டர் சாஃப்ட் எதை பிடிக்குது அப்படின்னு சொல்லி இதை பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வருங்க. கீ ட்ரம்மு
இந்த கீர் நம்ம ரைட் கேஸ் மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். 2 ஓட்டை வருது. இதில் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பின்னு வாசல் போட்டால் இந்த மாதிரி செட்டப் மாறிடுங்க. இது மாதிரி மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதனுடைய மேல் பகுதியில் இந்த செட்டப்பில், அதாவது இந்த செட்டப்பில் இந்த ஸ்டார் நெக்ஸாக போடுவோம். ஸ்டார் நெக்ஸோட பின்னாடி பகுதியில் குழி மாதிரி இருக்கும். இந்த 2 குழி மாதிரி வருதாங்க இதை பிடிச்சிக்குது. இதை கொண்டு வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு 5 ஃபாஸ்ட்னு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது இங்கிட்டு நவராமல் இருக்கிறதுக்காக நாம் ஸ்டாப்பர் ரோலர் போட்டிருப்பாங்க. இந்த ரோலர் தான் இந்த ஸ்டார் நெக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோடுறது நம்ம கீர் கீரை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் கரெக்டாக இந்த பாயிண்டில் போய் உட்காந்துக்கும். அதுதான் ஸ்டாப்பர் ரோலரு. இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்விஃப்டர் சாஃப்ட் மாட்டோங்க. இந்த ஸ்விஃப்டர் சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் கூட போடப்பட்டிருக்குங்க. ஸ்விஃப்டர் சாஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் போடப்பட்டிருக்கும். அந்த கிளாம்ப் இந்த ஸ்டார் டெக்ஸை பிடிச்சிருக்குங்க. நம்ம கீர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டார் டெக்ஸை இந்த சைடு திருப்போம். இப்போ இன்ஜினோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீர் ட்ரம்மோட பின்னாடி போய் தெரியுங்க. அதுதாங்க இந்த நியூட்ரல் சுவிட்ச் பொருத்தப்படும். நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கஸ்டடியில் நியூட்ரல் சுவிட்ச் பொருத்தப்பட்டிருக்குங்க. அந்த சுவிட்ச் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஃபியூச்சரில் நான் லைவாக பண்ணி காட்டுறேங்க எப்படி இந்த நியூட்ரல் லைட் வந்து எரியுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ கீர் செட் கான்செப்ட்டை நீங்கள் வண்டியில் வச்சும் பார்த்தீங்க, டைக்ராம் பார்த்தீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட டவுட்டு ஏதாவது ஐடியா தெரியுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதிகமே டவுட்னா இன்ஸ்டாகிராமில் வாங்க, இமேஜாவோ இல்லை வாய்ஸ் காலாவோ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.